அதான் நேற்று பட்டியல் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க எல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு தான் அரசியல் கட்சிகளுக்கு பட்டியலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்பவுமே முழுசா இன்னும் 10 தொகுதிகளுக்கான பட்டியல் கொடுக்கல, 8 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியலை பார்த்த பிறகுதான் தெரியும் யார் யார் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு இருக்கு. ஒரு கால் தகுதியான வாக்காளர் விடுபட்டிருக்கா அல்லது தகுதியற்றவங்க யாரும் சேர்ந்திருக்காங்களா அப்படிங்கறத பட்டியலை பார்த்த பிறகுதான் அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்ல முடியும். பட்டியல் இப்பொழுது பிரித்து நாங்கள் அந்தந்த BLA 2 கொடுத்து அது சம்பந்தமான ஆய்வு அதை ஆராய்ந்து பார்க்க போறோம். பார்த்த பிறகு முடிவு பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல குடியிருந்தவங்க இடம் மாறி இருக்கலாம், முகவரி மாற்றம் சம்பந்தப்பட்டவங்க இருக்கலாம், இறந்த வாக்காளர்கள் இருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடியவங்க அதிகமா அந்த பட்டியலில் இடம் பெறாம இப்ப நீக்கி இருக்கலாம். அதையும் இப்ப பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இல்ல இப்ப இந்த பட்டியலை பார்த்துட்டு யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்கிறத பார்த்த பிறகு அதுக்கப்புறம் புதிய படிவங்கள் கொடுத்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுப்போம். கோவை மாவட்டத்தினுடைய பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். பொதுவா சட்டமன்ற தேர்தல் 2021 இருக்கட்டும் அல்லது 24 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கட்டும், எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாச்சு அப்படிங்கறது நீங்க கவனத்தில் எடுத்துங்க. எவ்வளவு பதிவாயிருந்தா ஏன் மீதி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பதிவாகல? இப்ப 80% ஆயிருக்குன்னா 20 ஏன் ஆகல, 75 தான் ஆயிருக்குன்னா 25 ஏன் ஆகல அப்படிங்கறத பார்த்தோம்னாலே அதுல இறந்த வாக்காளர் இருக்காங்களா அல்லது முகவரி மாற்றவங்க இருக்காங்களா, ஒரு இடத்துல குடியிருந்துட்டு இன்னொரு இடத்துல போய் அந்த இடத்துல வாக்காளர் பட்டியலை சேர்த்திருக்கும் போது இங்க ஓட்டு போட வரமாட்டாங்க. அதனால பதிவு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்ப இந்த பட்டியலை பார்த்தோம்னா முழுசா தெரியும் எந்த அளவுக்கு. அதாவது நேற்று வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டவங்க கூட எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டவங்க, இது செய்யறது முழுக்க தேர்தல் ஆணையம், வழிகாட்டு முறைகளை கொடுக்கறதே தேர்தல் ஆணையம், மாவட்ட ஆட்சியர் மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்காங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்களோ அந்த பணிகளை அவங்க செய்யறாங்க. ஆகையால இதெல்லாம் ஒரு காலகட்டங்களில் சேர்த்த. ஏற்கனவே 10 வருஷம் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப அந்த 10 வருஷங்கள் இந்த கள்ள ஓட்டுகள் அவங்க கண்ணுக்கு தெரியலையா, அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கும்போது அவங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா? இப்பயும் அவங்களோட கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்ப அப்பொழுதெல்லாம் அது கள்ள ஓட்டா நல்ல ஓட்டா இருந்துச்சு, இப்ப கள்ள ஓட்டா தெரியுதான்னு கேட்கிறேன். நயினார்நாதன் தெரியும், தெரிஞ்சுமே இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவங்க 10 வருஷம் கூட்டணியில் இருந்தவங்க, ஆட்சியில் இருந்தவங்க, இவங்க கூட்டணியில் இருந்தவங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறேன். பொதுவா வாக்காளர் பட்டியல் ஒரு நேர்மையான வாக்காளர் பட்டியலா, தகுதியுடைய வாக்காளர் பட்டியலா இருந்துச்சுன்னா தேர்தலை பொறுத்தவரை எதிர்கொள்வதற்கு ஒரு வசதியா இருக்கும்.